வணக்கம். தமிழ் செய்திகளின் ஒரு பார்வை. கொழும்பில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் அதிகாரிகளின் மோசமான செயல். சட்டவிரோதமான முறையில் மதுபானத்தை கடத்தி சென்ற நபருக்கு நேர்ந்த கதி. சாரதி தூங்கியதால் ஏற்பட்ட விபத்து. ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. கொழும்பில் முகத்துவார பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் அதிகாரிகள் வீட்டில் இருந்த பெருந்தொகையான பணத்தினை கொள்ளையடித்து சென்ற குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் தெரிய வருகையில் குறித்த சந்தேக நபர்களான 4 போலீஸ் அதிகாரிகளும் அப்பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டின் உரிமையாளரை அச்சுறுத்தி அவருடைய வீட்டில் இருந்த 1.4 மில்லியன் ரூபாவினை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் உடனடியாக வீட்டின் உரிமையாளர் போலீசாருக்கு தகவலினை வழங்கியதை அடுத்தே அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது சந்தேகத்திற்கிடமாக ப்ளூ மெண்டல் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் 4 போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பமனுகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி ஒன்றில் மோட்டார் சைக்கிளில் சட்டவிரோதமான மதுபானங்களை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கையில் குறித்த சந்தேக நபர் ஜாயல பகுதியை சேர்ந்த 45 வயதை உடையவர் என்று, மேலும் அவர் சட்டவிரோதமான மதுபானங்களை மோட்டார் சைக்கிளில் கடத்தி செல்வதாக பமனுகம போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையிலே போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதே சந்தேக நபரிடமிருந்து 67 லிட்டர் 500 மில்லி லிட்டர் சட்டவிரோதமான மதுபானம் மற்றும் மதுபான கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் செல்ல கதிர்காமம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் சிக்கி நபர் ஒருவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கதிர்காம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த 17ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை அன்று ஹம்பாந்தோட்டையிலிருந்து மகியங்கனை நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய லோரி ஒன்றின் சாரதி வேக கட்டுப்பாட்டினை இழந்து லோரியை வீதியை விட்டு விலத்தி அருகில் உள்ள மரம் ஒன்றில் மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும், மேலும் இந்த விபத்தில் லோரியில் சாரதியுடன் பயணித்த மற்றொரு நபரே படுகாயம் அடைந்து கதிர்காம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது லோரியில் செலுத்தி வந்த சாரதி தூக்க கலக்கத்தினால் தான் இந்த விபத்தை ஏற்படுத்தி உள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று தென் மாகாணத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது பல தடவைகள் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் சில பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும், மத்திய மலை நாடுகளிலும் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது 40 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும், இடியுடன் கூடிய மழை தற்காலிகமாக பெய்யும் பொழுது ஏற்படுகின்ற மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த காற்று வீசுவதிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.